சமீபத்துல விஜய் ஆண்டனி அவரு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல அவரு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுல அவரு நடிகர் விஜய் அவரை பத்தி மனம் திறந்து பேசியிருக்காரு. பொதுவா விஜய் ஆண்டனி அவரை நம்ம எல்லாருக்குமே விஜய் ஆண்டனி அவரை ஒரு மியூசிக் டைரக்டரா தான் தெரியும். முதல்ல அறிமுகம் அப்படிதான். நாக்குமுக்கா பாட்டு, உசிரே போகுதே, சின்ன தாமரை, மச்சி ஓபன் தி பாட்டில், இப்படி நிறைய பாட்டை சொல்லலாம். இந்த மியூசிக் டைரக்டர் யாருன்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, அவர் இசையமைத்த பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆனாலுமே அந்த படங்கள் பெரும்பாலும் பெரிய அளவுல வெற்றி அடையல. அதனால அவருக்கு மியூசிக் டைரக்டரா கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போச்சு. அதுக்கு ரொம்பவே காலதாமதம் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். பாடல் ஹிட் ஆகுது, படம் ஓடலன்னு சொல்ற அந்த கட்டம் அவருக்கு ஒரு பெரிய சோர்வை கொடுத்துச்சான். அந்த சமயத்துலதான் நாம நடிச்சு பார்க்கலாம்னு அவரு யோசிக்க ஆரம்பிச்சாராம். அந்த திருப்பு முனை நேரத்துலதான் விஜய் அவரோட ஒரு சந்திப்பு நடந்துச்சாம். ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா விஜய் அவரு வந்திருந்தாராம். அப்பதான் விஜய் ஆண்டனி அவருக்கு அவரோட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சதாம். அப்ப விஜய் அவரு, இந்த பையன் நல்லா மியூசிக் போடுறான், நம்ம படத்துக்கு இவரையே போட்டுக்கலான்னு வேட்டைக்காரன் படத்துக்கு விஜய் ஆண்டனி அவரை ரெக்கமெண்ட் பண்ணாராம். அதுதான் விஜய் ஆண்டனி அவருக்கு ஒரு பெரிய பிரேக்காம். வேட்டைக்காரன் படத்துல வந்த பாடல் எல்லாமே பெரிய ஹிட். சின்ன தாமரைன்னு சொல்லும் போதே இப்பவும் நிறைய பேருக்கு அந்த மெலடி தான் ஞாபகம் வரும். அந்த பாட்டை யாரு பாடணும்னு தேர்வு செஞ்சாலும் விஜய் அவருடைய பங்கு இருந்துச்சாம். இந்த பாடல் சுசித்ரா அவங்க பாடினாதான் சரியா வரும்னு அவங்க வாய்ஸ்ல ஒரு தனி ஃபீல் இருக்குன்னு விஜய் அவரே சொல்லி அவங்கள பாட வச்சாங்களாம். இப்பவும் அந்த பாட்டை கேட்டா ஒரு விதமான வைப் ஆகும். அது விஜய் அவருடைய சென்ஸ்னால தான் வந்துச்சு அப்படின்னு விஜய் ஆண்டனி அவரு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம சுக்கிரன், வேலாயிரம் மாதிரி படங்களுக்கு விஜய் ஆண்டனி அவருக்கு வாய்ப்பு வந்துச்சு. அந்த கட்டத்துல நான் நடிக்க போறேன்னு ஒருவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கறதுனாலதான் நான் ஹீரோவா நடிக்க வந்தேன், இப்படி அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. விஜய் படங்கள் மாதிரி பெரிய ஹிட்கள் அவருக்கு மியூசிக் டைரக்டரா முன்பே தொடர்ந்து வந்திருந்தா ஒருவேளை அவர் முழுக்க முழுக்க இசையமைப்பாளராகவே பயணிச்சிருப்பாரு. ஆனா வாழ்க்கை அவரை நடிப்புக்கும் இழுத்துட்டு வந்துடுச்சு. விஜய் ஆண்டனி அவருடைய நடிப்பு பயணம் ஆரம்பிச்சதுமே நான், சலீம், பிச்சைக்காரன் மாதிரி நல்ல படங்கள் வந்து நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. மக்களும் அவரை கொண்டாடினாங்க. சொல்ல போனா அந்த காலத்துல அவரோட மியூசிக்கும் சரி நடிப்பும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்பவும் நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு ரொம்பவே நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. விஜய் ஆண்டனி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா விஜய் அவர் இருந்திருக்காரு. அந்த நேரத்துல விஜய் அவரு கை கொடுக்கலன்னா ஒருவேளை நான் இன்னும் பல வருடங்கள் பின்னாடிதான் அந்த இடத்துக்கு வந்திருப்பேன்னு விஜய் அவரை பத்தி பேசும்போது ஒரு தனி மரியாதையோட நன்றியோட பேசுறது ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ இப்போ வைரலும் ஆயிட்டு இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.